சாமியை கும்பிடும் போது அம்பாளையும் வணங்குறோம், திருமாலையும் வணங்குறோம். அந்த அம்பாள் என்பவள் எப்படி திருமாலுக்காக அந்த ஆண்டாள் நாச்சியார் காத்திருந்தாளோ, அந்த ஆண்டாள் எப்படி திருமாலை நினைத்து பாசுரம் பாடினாளோ, அதே மாதிரி எங்க புது படத்துல த்ரிஷா எப்படி கமல்ஹாசனுக்காக ஏங்கி தவித்தாளோ அந்த நிலைய கவிநயத்தோடு அழகா பாடலாக கொடுத்தோம். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை, கண்ணாள கண்ணா என் கண்ணாளா என் உள்மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி பொய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா, காதல் வந்தாலும் போனாலும் பெண்ணென்ன செய்வாயோ, முத்தமழை தங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுடம் மருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். நம்மெல்லாம் அப்படியே சந்தோஷமா ஒரு பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி பஸ்ல ஏறி போகணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி உடனே நம்ம செல்போன் எடுத்து என்ன பாட்டு கேட்போம்? என்ன பாட்டு? தத்துவ பாட்டு கேட்போமா? இல்ல காதல் பாட்டு. இல்ல காதல் பாட்டு தானே கேட்போம். காதல் பாட்டுலயும் கொஞ்சம் துள்ளல் இசையோட அழகான ஒரு கவிதையை கொடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை அழகா கொடுத்திருக்கான் பாருங்க எங்க புதுப்பாட்டு கவிஞன். தேனாற்றங்கரையில் தெய்வீக குரலில் நான் தான் ஒரு பாட்டிசைத்தேன், தினந்தோறும் இரவில் நடுஜாமம் வரையில் நான் தானே அதை கேட்டிருந்தேன், அரங்கேற்றம் தான் ஆகாமல் தான் அலைபாயும் என் ஜீவன் தான், வாவா என் தேவா செம்பூவா என் தேகம் சேராதோ உன் கைகளிலே. குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி, ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன. எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு பாருங்க. காவிய காதல் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு காலத்துல அவங்க சொன்ன மாதிரி பழைய பாடல்கள்ல காவிய காதல் என்பது செத்தால் தான் காவிய காதல். ஆனா இந்த புது காலத்துல என்ன தெரியுமா? காவிய காதல் என்பது கல்யாணத்துல முடியணும். நடுவர் அவர்களே, கடிகாரமுள்ள போல என்ன கணம்தோறும் சுத்தி வாயா, என்ன துரத்து தூள் பரத்து இந்த அள்ளிப்பூ கிள்ளி போயா, புளி மூட்டை தூக்கி போத்தேன் இப்போ பூ மூட்டை தூக்க போறேன், இளஞ்சிருக்கி உன்னை இருக்கி ஏர்ன கயிறாக்க போறேன், இடுப்புல கயிறா கிடக்கே மனம் தயங்குதையா, கழுத்துல கயிறா வந்தா நித்தமும் சொந்தமையா, விழியால் தொட்ட அழகே இந்த ஆசை மாறாதே, ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்கவா, ஓ ராசாத்தி ராசாத்தி ரங்குனுக்கு ராசாத்தி ராப்பகல காத்திருக்கேமா. வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்காக நம்ம போராடுறோம். ஆனா எதுக்கு அதிகமா போராடுவோம் தெரியுமா? காதல்ல ஜெயிச்சிடணுங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல நல்லா போராடுவோம். அந்த போராட்டம் தான் மற்ற போராட்டங்களுக்கு அடிப்படை. உளவியல் ரீதியா ஒரு விஷயத்த காதலுக்காண்டி போராடுறான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் போராடிட்டு இருப்பான். அவனுக்கிட்ட அந்த போராட்ட குணம் என்ன செய்துட்டு இருக்கோம்? இருந்துட்டே இருக்கும், பயப்பட மாட்டான். ஏன்னா ஏற்கனவே எத்தனை பேர் திட்டினப்புறம் கூட்டிட்டு ஓடினவன் தானே. அந்த பயங்கிறது வெக்கம் எதுவும் இருக்காது, யாருடைய பேச்சையும் கண்டுக்கிட மாட்டான். அப்படி ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லல, உளவியலாளர்கள் சொல்லக்கூடிய. கண்டிப்பா நடுவர் அவர்களே, இந்த காதல கூட 5 கேரக்டர் சங்க இலக்கியங்களை பயன்படுத்தி ஒரு காதல் பாட்டு நாங்க அழகா எழுதியிருக்கோம். நடுவர் அவர்களே, சங்க இலக்கியம் புது பாட்டுலயா? சங்க இலக்கியங்கள் எப்படி ஒரு காதலுக்கு தேவை தெரியுமா? ஃபர்ஸ்ட் காதல் வரணும்,
அதுக்கப்புறம் 2 பேரும் சந்திக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கடிதத்தின் மூலம் அவங்க இணைஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் உண்மையை மட்டும் பேசி கடைசியில கல்யாணத்துல முடியணும். இதுல 5 கேரக்டரும் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான காதல் பாட்டு எப்படி தெரியுமா? மேல போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ. இப்படி நான் ஆனதில்லை, புத்தி மாறி போனதில்லை, மூக்கு நுனி வேர்த்ததில்லை, இன்ன ஆனதில்லை. கன்னி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படபடக்கும் நெஞ்சிக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, எச கேட்டாயோ. யாத்தாடி இளம் மனசொன்னுறக்க கட்டி பறக்குது சரிதானா, அடியம்மாடி ஒரு அலை வந்து மனசில் அடிக்குது அதுதானா, உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம், இவன் மேகமாக யாரோ காரணம். எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுல அழகா தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம், உண்மை சொல்லு பொண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம். கேட்க வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன, கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆனதென்ன, கட்டு தறி கால நானே கண்டு குட்டியானேனே, தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கட்டு போனேனே, சொல் பொன்மானே யாத்தாடி. மறக்க முடியுமா அந்த பாட்டை? மறக்க முடியுமா? பாரதி ராஜாவை மறக்க முடியுமா? சத்யராஜ் வேட்டியை உடுத்துக்கிட்டு அப்படி தொடர்ந்து ஓடுவாரு, அந்த ஓட்டத்தை மறக்க முடியுமா? அந்த கடற்கரையில ரேகாவை மறக்க முடியுமா? அந்த நம்ம முட்டை அலைய மறக்க முடியுமா? எப்படி இருந்து விதியல நடுவருக்கு இன்னும் காதல் பண்ணணும்னு ஆசை வருதா இல்லையா? அதுக்கு தான் காதலி கொஞ்ச நேரம் பார்க்காம திரும்பி போயிட்டா கூட அத கவிநயத்தோட ஒரு பாடல் அழகா எழுதியிருப்பான் பாருங்க. திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. அந்த பாட்டுக்குள்ளாடி கொடுத்தான் பாருங்க. கவின் என் மனசு போல நீ துருவி துருவி பார்க்கிறாய், கிராம மண்ணின் தென்றலாய் உரசி உரசி கேட்கிறாய், இந்த மென்மை ஆண்மையை உன்னை எண்ணி ஈர்த்தது, மேதை விளக்கு போல நீ தலை குனிந்து போகிறாய், கோடை கால மேகமாய் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாய், இந்த தன்மைதானடி என்னை உன்னில் கோர்த்தது, இதய துடிப்பு என்பதே நிமிஷத்திற்கு என்பது, உன்னை பார்க்கும் போதுதான் 100 மடங்கு கூடுது, சொர்க்கம் பாதி சொர்க்கம் பாதி மாறி மாறி வந்து மோதுது, திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் கொள்ளும் கனவு காதலா. காதலுக்காக உயிரை கொடுக்கறான், ஆனா காதலனை பத்தி இன்னும் அந்த காதலி புரிஞ்சிக்கவே இல்லை. புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய அந்த காதலை இன்னும் ஆழப்படுத்துறான். நம்ம கவிநயத்தோட பாடலை கொடுக்கறான் பாருங்க. எப்படி தெரியுமா? கடலாக நீயும் மாறினால் அதில் மூழ்கி மூழ்கி அலையாவேன், நெருப்பாக நீயும் மாறினால் அதில் சாம்பலாகும் வரம் கேட்பேன், அரிதாரம் பூசும் ஒரு வானவில்லை பரிசாக கேட்கிறாய், பகல் தீபமாகி ஆகாய நிலவை உறவோடு பார்க்கிறேன், அது பொய் என்ற போதும் உன்னோடு சேர் உறவு
சொல்லியிருப்பான் பாருங்க, உனக்கென பிறந்தேனே, வேற என்ன வேணும், இந்த உலகமே நீதான் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கவிநயத்தோடு ஒரு பாடலை கொடுத்திருக்கான். அப்படின்னா அது கண்டிப்பாக எங்களுடைய புதிய கவிஞனால மட்டும்தான் இருக்க முடியும். எனவே எந்நிலையில் பார்த்தாலும் காதலை கவிநயத்தோடு தந்தது எங்களுடைய புதிய பாடல்களை என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.